எத்துணை இனிமையானவை இனிமையானவை இனிமையானவை. பொன் வெள்ளி காசுகளை விட மேலானது உம் சொற்கள் என்னாவுக்கு எத்துணை இனிமையானவை தேனினும் இனிமையானவை. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ். புதுகாலம் 19ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த ஆழமான பார்வையை நம்ம ஒரு ஜெபத்தோடு தொடங்குவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு வழங்கியிருக்கும் இந்த உயிரூட்டும் வாசகத்திற்காகவும் உமக்கு அளவற்ற நன்றிகளை செலுத்துகிறோம். இன்றைய வாசகம் எங்களுக்கு தரும் வழிகாட்டுதலுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்களா இல்லாம எங்கள் வாழ்வை மாற்ற வல்லமையா எங்க இதயங்கள் ஆழமா பதியும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமா ஆண்டவரே, இன்றைய திருப்பலி வாசகங்களை விளக்கும் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அப்படிங்கிற இந்த அற்புதமான பரிசிற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவரும் நம்பிக்கையிலும் அன்பிலும் பலமடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல இந்த நிகழ்ச்சியை முழுமையான பார்க்கும் அனைவர் மீதும் உமது மன்னிப்பும் குணமாக்குதலும் இரக்கமும் அருளும் பொழியப்படட்டும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் தேடி இன்றைய வார்த்தை சேனலில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொரு நேயர் மீதும் உமது தூய ஆவியானவர் இறங்கி வர ஜெபிக்கிறோம். நிச்சயமா. அவர்கள் அறியாமல் செய்த குற்றங்களை மன்னித்து பாவ மன்னிப்பு வழங்கி அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களுக்கு குணமளிக்கும் வல்லமையை தாரும். உமது எல்லையற்ற இரக்கமும் அருளும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த ஊழியத்துல எங்க மீது இரக்கம் வையும் ஆண்டவரே. நாங்க எதிர்கொள்ளும் மின்தடை பிரச்சனைகளை உமது கரத்தை நீட்டி அகற்றி அருளும். கண்டிப்பா. உமது வார்த்தை எந்த தாமதமும் இன்றி அறிவிக்கப்பட தடையில்லா மின்சாரத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்க உபகரணங்களையும் குழுவினரையும் இந்த ஒளிபரப்பையும் பாதுகாத்து இந்த நிகழ்ச்சி பல ஆன்மாக்களை ஆசீர்வதிக்க செய்தருளும். உமது இரக்கத்தையும் வல்லமையையும் நாங்க முழுமையாக நம்புகிறோம். மற்றும் எல்லா சிறு பிள்ளைகள் மீதும் இரக்கம் வையும். அவங்கள பாதுகாத்து வழிகாட்டி ஞானத்திலும் நம்பிக்கையிலும் வளரச் செய்தருளும். ஆண்டவரே, சசிகலா மீது இரக்கம் வையும். உமது குணமாக்கும் கரத்தை அவங்க மீது நீட்டி அவங்க உடல் நலனை மீட்டெடுத்து அவங்க ஆன்மாவை பலப்படுத்தியருளும். ஆமா, அவங்க இதயத்தை அமைதியாலும் நம்பிக்கையாலும் நிரப்பி ஒவ்வொரு நாளும் உமது இரக்கம் அவங்கள தாங்கட்டும். மற்றும் சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், பாதுகாப்பற்ற நிலையில இருப்பவங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு மதிக்கப்பட்டு நம்பிக்கையில வளர்க்கப்பட ஜெபிக்கிறோம். விசுவாசிகளும் திருச்சபை சமூகங்களும் மனத்தாழ்மையை தழுவி ஆண்டவரின் வார்த்தைக்கு செவிமடுத்து அதன் இனிமையில மகிழ ஜெபிக்கிறோம். மிஷனரிகளும் ஊழியர்களும் இறைவாக்கினர்களும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் உமது வார்த்தையை உண்மையாக அறிவிக்க ஜெபிக்கிறோம். தொலைஞ்சு போனவங்க, அலைந்து திரிபவங்க, எதிர்ப்பவங்க மற்றும் பாரம் சுமப்பவங்க எல்லாரும் உமது வார்த்தையால் தேடப்பட்டு ஆறுதல் அடைந்து புதுப்பிக்கப்பட ஜெபிக்கிறோம். எதிர்கால தலைமுறையினர் உமது வார்த்தையிலிருந்து மகிழ்ச்சியையும் ஞானத்தையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம். எங்க ஊழியத்தின் வழியாக மற்றவங்க சிறு பிள்ளைகளைப் போல விசுவாசத்தில் வளரவும் உமது வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதன் இனிமையில் திளைக்கவும் ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். எங்களோட 24 மணி நேர ஜெப உதவிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கோங்கன்னு அன்போடு அழைக்கிறோம். ஆமா, இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். கண்டிப்பா. முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்கியங்கள் 8 முதல் அதிகாரம் 3, இறைவாக்கியங்கள் 4. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்குச் சொல்வதைக் கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார்.
அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேடை என் முன் விரித்தார். உன்னும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேடை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 119, பாடல் வரிகள் 14, 24, 72, 103, 111, 131. பல்லவி 103a. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளை எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளிக்காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமைச் சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. மத்தேயு 11, 29a-b. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். நற்செய்தி வாசகம். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவாக்கியங்கள் 1 முதல் 5, 10 முதல் 14. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப் பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிகப் பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோரும் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதாவது ஒரு மிகப்பெரிய திருவிழா கூட்டம். அந்த பயங்கரமான நெரிசல்ல ஒரு சிறு பையனை தன் தந்தையோட கையை விட்டுட்டு வழி தவறி போயிடுறான். ஐயோ, அந்த பையனுக்கு எவ்வளவு பயமா இருந்திருக்கும். ஆமா, ரொம்பவே.
அவனோட தந்தையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப பதற்றத்தோட அந்த கூட்டத்துல அவனை தேடி அலைகிறாரு. கடைசியில ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைய கண்டுபிடிச்சிடுறாரு. அப்பாடா, உடனே கோபத்துல திட்டிருப்பாரே. அதுதான் இல்ல, அவர் அந்த பையனை திட்டவும் இல்ல, அடிக்கவும் இல்ல, மாறாக ஓடி போய் அவனை அப்படியே வாரி அணைச்சுக்கிறாரு. வாவ், எவ்வளவு அழகான ஒரு விஷயம். ஆனா இப்ப அந்த சிறு பிள்ளையோட இடத்துல உங்களை வச்சு பாருங்க. தான் வழி தவறிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற பயம் அந்த பிள்ளைக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். கண்டிப்பா அப்பா அடிப்பாருன்னு பயந்து நடுங்கி போயிருப்பான். சரியா சொன்னீங்க. ஆனா அந்த நேரத்துல கிடைச்ச தந்தையோட அரவணைப்பு அத்தனை இனிமையாக இருந்திருக்கும் அவனுக்கு. அந்த அன்பு அவனோட எல்லா பயத்தையும் போக்கி இருக்கும். ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு ஸ்டோரி. இன்றைய திருவிவிலிய வாசகங்கள் பாத்தீங்கன்னா இந்த சிறு பிள்ளையோட மனநிலையையும் நம்மளை தேடி வர்ற ஆண்டவரோட அன்பையும் அவரோட வார்த்தையோட இனிமையையும் தான் நமக்கு ஆழமா உணர்த்துகின்றன. நீங்க அந்த இனிமையை பத்தி பேசும்போது எனக்கு உடனே முதல் வாசகம் தான் ஞாபகத்துக்கு வருது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல்ல வர ஒரு காட்சி. ஆமா, ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட ஒரு சுருளை கொடுக்கிற அந்த காட்சி தானே. எக்ஸாக்ட்லி. இதை நாம அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு போயிட முடியாது. நேயர்களுக்கும் எனக்கும் இங்கேயே ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி சொல்லுங்க. அதாவது இந்த வாசகத்தோட தொடக்கத்தை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை கலகக்காரர்கள் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப வெளிப்படையா சுட்டி காட்டுறாரு. ஆமா, கடுமையான எச்சரிக்கை அது. கரெக்ட். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனா இருந்து விடாதே அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோட தான் எசேக்கியேலை அவர் அணுகுறாரு. ஆனா வரலாற்று பின்னணியை பாத்தீங்கன்னா எசேக்கியேலும் சரி அந்த மக்களும் சரி ரொம்ப பாவப்பட்டவங்க இல்லையா? அவங்க பாபிலோன்ல அடிமைகளா இருந்தாங்க. ஆமா, நாடு கடத்தப்பட்டு எல்லாமே இழந்துட்டு ஒரு அகதி முகாம்ல ரொம்ப துயரத்துல இருக்காங்க. அப்படி ஒரு துயரத்துல இருக்கிற சமுதாயத்தை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறதை விட்டுட்டு ஆண்டவர் ஏன் அவங்கள கலகக்காரர்கள் அப்படின்னு இவ்வளவு கடினமா கூப்பிடணும்? இது கொஞ்சம் முரண்பாடா தெரியல. நீங்க கேக்குறது மிக முக்கியமான ஒரு வரலாற்று முரண்பாடு தான். மேலோட்டமா பார்த்தா அவங்க பாவப்பட்ட அகதிகள் மாதிரி தான் நமக்கு தெரிவாங்க. ஆனா கிமு 597 ஆண்டு நடந்த அந்த பாபிலோனிய நாடு கடத்தலோட பின்னணிய நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஓ, அந்த பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளா கொண்டு செல்லப்பட்ட பிறகும் கூட அவங்க தங்களோட தவறுகளை கொஞ்சம் கூட உணரவே இல்லை. அவங்க ஒரு விதமான மாயான கற்பனையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதாவது நாம சீக்கிரம் ஊருக்கு போயிடுவோம் அந்த மாதிரி கற்பனையா? எக்ஸாக்ட்லி. எருசலேம் தேவாலயம் இன்னும் அப்படியேதான் நிக்குது. ஆண்டவர் நம்மள சீக்கிரமே காப்பாத்திடுவாரு, அடுத்த சில மாசத்துல நாம திரும்பி போயிடுவோம் அப்படின்னு அங்க இருந்த போலி இறைவாக்குனர்களை ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. ஓ, அப்ப அவங்க தங்களோட உண்மையான வீழ்ச்சியை ஒப்புக்கவே மறுக்கிறாங்க, அப்படிதானே? சரியா பிடிச்சிங்க. இததான் நவீன உளவியல்ல மறுதலிப்பு நிலை அப்படின்னு சொல்வாங்க. அதாவது டினையல் ஸ்டேட். டினையல், ஏத்துக்க மறுக்கிறது. ஆமா, அவங்க ஆண்டவரோட உடன்படிக்கைய மீறினதாலதான் இந்த நிலைமையே அவங்களுக்கு வந்துச்சு. ஆனா அதை ஏத்துக்க மறுத்து ஆண்டவரோட தீர்ப்புக்கு எதிராகவே மனதளவுல அவங்க பெரிய கலகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ புரியுது. அதனாலதான் ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட நீயும் அவங்கள போல அந்த மறுதளிப்பு நிலைக்கு போயிடாத, யதார்த்தத்தை எதிர்கொள் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. சரியா? 100% உண்மை. சரி, வரலாற்று பின்னணி ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா அடுத்ததா எசேக்கியேல் சொல்ற அந்த காட்சி இருக்கு, அது என்ன இன்னும் ரொம்ப குழப்புது. சுருளேட்ட பாக்குற அந்த காட்சி தானே? ஆமா, ஒரு கை நீழ்வதை கண்டேன், அதில் சுருளேடு ஒன்று இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சுருளேட்டோட உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது, அதுல கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் இருந்துச்சு அப்படின்னு திருவிழியத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுல என்ன அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு? இதை நாம இன்னைக்கு இருக்கிற புத்தகங்களோட கண்டிப்பா ஒப்பிடக்கூடாது. அந்த காலத்துல காகிதங்கள்லாம் கிடையாது. சுருளேடுகள் நாணல் புல்லாலோ இல்லனா விலங்குகளோட பதப்படுத்தப்பட்ட தோலால தான் செஞ்சிருப்பாங்க. ஓ, பேப்பரஸ் இல்லனா பார்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? கரெக்ட். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தோலோட ஒரு பக்கத்துல மட்டும்தான் எழுதுவாங்க. ஏன்னா மறுபக்கம் ரொம்ப சொரசொரப்பா இருக்கும், எழுதவே முடியாது. ஆனா 2 பக்கங்கள்லயும் எழுதப்பட்ட ஒரு சுருளேட்ட வரலாற்றாய்வாளர்கள் எப்படி சொல்லுவாங்க? ஓபிஸ்தோகிராஃப் அப்படின்னு அழைப்பாங்க. ஓபிஸ்தோகிராஃப் அப்படின்னா அதற்கென்று தனிப்பட்ட சட்டப்பூர்வமான அர்த்தம் ஏதாவது இருக்கா என்ன? நிச்சயமா இருக்கு. 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பத்திரம் இல்லனா ஆவணம் முழுமையா நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓ, இனிமே அதுல எதையும் சேர்க்க முடியாதுன்ற நிலைமைய? ஆமா, அதுல இனி புதுசா எந்த ஒரு வார்த்தையும் சேர்க்க முடியாது, எந்த வரியையும் நீக்கவும் முடியாது. இது ஒரு இறுதி தீர்ப்பு. இஸ்ரேல் மக்கள் இல்ல ஆண்டவர் இந்த தீர்ப்பை மாத்துவாரு அப்படின்னு தங்களை தாங்களே ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்காக தான் ஆண்டவர் இந்த இறுதி ஆவணத்தை காட்டுறாரு. அதாவது இது மாற்ற முடியாத தீர்ப்பு,
உங்க பாவங்களோட விளைவான கேடுகளும் புலம்பல்களும் உறுதியானவை அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இத மூடி மறைக்க முடியாது அப்படிங்கறது தான் அந்த நீட்டப்பட்ட கரம் உணர்த்துது. அப்படி என்றால் அந்த சுருளேடு ஆண்டவர் விரும்பி தர தண்டனை இல்ல, மாறாக மக்கள் தங்களுக்கு தாங்களே தேடிக்கொண்ட வரப்போகும் பேரிடரோட வெளிப்படையான கண்ணாடி. மிக சரியா சொன்னீங்க. இத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அடுத்த வசனத்துக்கு வரும்போதுதான் என் பகுத்தறிவு முற்றிலுமா தடுமாறுது. என்னாச்சு? ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு அப்படின்னு கட்டளையிடுறாரு. எனக்கு புரியாதது என்னன்னா, ஒரு தோல் சுருளை எப்படி சாப்பிட முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. நடைமுறையில அதை கடிச்சு முழுங்குறது தொண்டையில சிக்கிக்கும்ல, உடலுக்கு கேடு விளைவிக்கும் இல்லையா? இது நிஜமா நடந்ததா இல்ல வெறும் மனக்காட்சியா? அதோட வெறுமனே வாசிச்சு மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய செய்திய ஏன் சாப்பிடணும்? இது ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக மற்றும் உளவியல் காட்சி. இத புரிஞ்சிக்க நம்ம எபிரேய பண்பாட்டை கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. சொல்லுங்க. இன்றைய நவீன உலகத்துல நாம எதையும் மூளையால சிந்திப்பதா சொல்றோம். அறிவாற்றல் மூளையில இருக்குங்கிறது நம்ம நம்பிக்கை. ஆனா பண்டைய எபிரேயர்களுக்கு பாத்தீங்கன்னா மனித உணர்வுகளோட ஆழமான உள்வாங்கலோட மையப்பகுதி வயிறு இல்லனா குடல் அப்படின்னு தான் அவங்க நம்பினாங்க. ஓ, அதாவது இன்னைக்கு நாம கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்றோமே, அது போலவா? அதை விட ஆழமானது. ஒரு செய்திய வெறுமனே வாசிக்கிறது அப்படிங்கிறது அறிவாற்றல் சார்ந்த ஒரு செயல்தான். அது காதுல நுழைஞ்சு மூளையோட நின்னுடும். நாம எத்தனையோ செய்தித்தாள்களை வாசிக்கிறோம், அப்புறம் மறந்துடுறோம். ஆமா, உண்மைதான். ஆனா சாப்பிடுறது அப்படிங்கிறது என்ன? உணவானது நம்ம உடலுக்குள்ள போய் செரிமானமாகி நம்முடைய சதையாகவும் ரத்தமாகவும் அணுக்களாகவும் மாறுது. அப்படின்னா வார்த்தையை அவர் உள்ள வாங்கிக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா, ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட சொல்றது இததான். இந்த கடினமான யதார்த்தத்தை நீ மேலோட்டமா படிச்சுட்டு போக கூடாது. இந்த உண்மையை நீ முழுமையா உள்வாங்கணும். அது உன் உயிரோட கலக்கணும். அப்பாப்பா, அந்த செய்தி வேறல்ல, நீ வேறல்ல அப்படின்ற நிலைக்கு அவர் மாறணும். இதை கேட்கும் போதே அதோட தீவிரம் நல்லா புரியுது. கரெக்ட். ஆனா இங்கதான் அடுத்த முரண்பாடு வருது. புலம்பல்களும் கேடுகளும் நிறைந்த ஒரு சுருளேட்டை சாப்பிட்டா அது கசப்பாதானே இருக்கணும். ஆனா எசேக்கியேல் சொல்றாரு, நானும் தின்றேன், அது என் வாயில் தேன் போல் இனித்தது அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. கேடுகளும் மரணமும் நிறைந்த ஒரு கடினமான உண்மை எப்படி தேன் போல் இனிக்கும்? இது அறிவுக்கு முற்றிலுமா அப்பாற்பட்டதா இருக்கே. இந்த முரண்பாட்டுல தான் ஆண்டவரோட வார்த்தைக்கான மிகப்பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு நேயர்களே. ஒரு செய்தி கசப்பானதுதான். மக்களோட பாவம், வரப்போகிற அழிவு எல்லாமே ரொம்ப கசப்பானவைதான். ஆனா அந்த உண்மையை தர்றது யாரு? ஆண்டவர் தான். கரெக்ட். அது ஆண்டவர். ஆண்டவரோட திருவுளத்திற்கு முற்றிலுமா பணிந்து சரணடைறதுல தான் அந்த இனிமை இருக்கு. நாம ஒரு கடினமான உண்மையை எதிர்த்து போராடுற வரைக்கும் தான் அது நமக்கு வேதனையை தரும். ஓ, அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மாறிடுன்னு சொல்றீங்க. ஆமா, ஆண்டவரே, இந்த யதார்த்தம் கடினமானதுதான், இருந்தாலும் இது உம்மிடமிருந்து வர்றதால நான் இதை முழுமையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு நாம சரணடையும் போது அந்த உண்மை நம்மள விடுவிக்குது. அந்த விடுதலை தான் தேன் போன்ற இனிமை. ஆஹா, நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகம் வருது. இது பலருடைய அன்றாட வாழ்க்கையோடும் இந்த வாசகத்தோட ஆன்மாவோடும் அப்படியே பொருந்தி போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, அந்த ஸ்டோரியை சொல்லுங்க. நேயர்களே, உங்களுக்கோ இல்லனா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இப்படி நடந்திருக்கலாம். ஒரு நபர் இருந்தாரு, அவர் தன் வாழ்க்கை முறையை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம ரொம்ப தவறான பழக்க வழக்கங்களோட வாழ்ந்து வந்தாரு. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆமா, ஒரு கட்டத்தில் அவர் உடல்நிலை மோசமாகி மருத்துவர்கிட்ட பரிசோதனைக்கு போனாரு. மருத்துவர் எல்லா பரிசோதனைகளையும் முடிச்சிட்டு ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்தாரு. அதுல எல்லாமே ஆபத்தான குறிகாட்டிகள் தான். சர்க்கரை, ரத்த அழுத்தம் எல்லாமே உச்சத்துல இருந்துச்சு. அடபாவமே. அப்போ அந்த மருத்துவர் மிக கடுமையா, நீங்க உடனடியாக உங்க வாழ்க்கை முறையை முற்றிலுமா மாத்தி ஆகணும், இனி உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் ஏதும் கிடையாது, இப்படி செய்யலனா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு மிக கடினமான ஒரு மருத்துவ ஆலோசனையை கொடுத்தாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ அறிக்கை தான் ஒரு விதத்துல நம்முடைய எசேக்கியேலோட சுருளேடு, அப்படிதானே? 100% கரெக்ட். ஆரம்பத்துல அந்த நபருக்கு அந்த அறிக்கை சுருளேட்ல உள்ள புலம்பல் போல ரொம்ப கசப்பா வேதனையா தான் தெரிஞ்சது. அவர் முதல்ல கோவப்பட்டாரு. இயல்பான ரியாக்ஷன் தான் அது. ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, மருத்துவர் சும்மா பயமுறுத்துறாரு அப்படின்னு அந்த உண்மையை அவர் மறுக்க முயன்றாரு. அதாவது கலகம் செஞ்சாரு. அந்த அறிக்கையை அவர் வெறுத்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த உண்மையை தட்டி கழிக்காம தான் ஆபத்தான நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவ அறிக்கையை முழுமையா ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? மருத்துவர் சொன்ன அத்தனை கடினமான திருத்தங்களையும் கசப்பான மருந்துகளையும் தன் வாழ்வில் உள்கிரகித்து தன் வாழ்க்கை முறையை முற்றிலுமா மாத்தி அமைச்சாரு.
சில மாசங்களுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் குணமாயிருப்பாரே. ஆமா, அவர் உடல் நலம் தேறி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆரோக்கியமாவும் சுறுசுறுப்பாவும் மாறினார். ஆரம்பத்துல கசப்பா தெரிஞ்ச அந்த உண்மை இறுதியில அவருக்கு மாபெரும் சமாதானத்தையும் தேன் போன்ற ஒரு விடுதலையையும் அளிச்சுது. மிக அருமையான, ரொம்ப ஆழமான ஸ்டோரி இது. இன்றைய காலத்துக்கு இது எவ்வளவு தேவையான ஒரு தெளிவு. கண்டிப்பா. எசேக்கியேலோட அனுபவமும் இதுதான். அந்த ஸ்டோரியில வர்ற நபர் போலதான் நாம எல்லாரும் பல நேரங்கள்ல இருக்கோம். இறை வார்த்தை அப்படிங்கிறது பல நேரங்கள்ல நம்மளை திருத்துறதுக்காக, நம்ம பாவங்களை சுத்தி காட்டுறதுக்காக வருது. அதை பார்க்கும்போது நமக்கு கசப்பா வேதனையா இருக்கலாம். உண்மைதான். நம்ம தவறான உறவுகளை, நம்ம தீய பழக்கங்களை விட்டுவிட சொல்லி திருவிவிலியம் நம்மளை எச்சரிக்கும் போது அந்த சுருளேட்டை நம்ம தூக்கி எறியவே நினைக்கிறோம். ஆனா எசேக்கியேல போல அந்த இறை வார்த்தையை திறந்த மனதோட உண்டு செரிக்கும் போது அது நம்ம உள்ளத்தை குணப்படுத்துது. அந்த குணமடைதல் தான் அந்த தேன் போன்ற இனிமை. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்டோரியில வந்த நபர் அதோடு நிக்கல. தான் பெற்ற அந்த விடுதலைய அதே போன்ற தவறான வாழ்க்கை முறையில் இருக்கிற பலருக்கும் எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மாறினாரு. இது இன்றைய வாசகத்தோட அடுத்த பகுதியான 3ஆம் அதிகாரத்தோட 4ஆம் வசனத்தோட அப்படியே இணையுது. ஆமா, ஆண்டவர் அங்க ஒரு கட்டளை கொடுக்கறாரே. கரெக்ட். ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட கூறுறாரு, மானிடா புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்கரை அவர்களுக்கு எடுத்துக்கூறோ அப்படின்னு. வார்த்தையை உண்ட பிறகு அதை தனக்குள்ளே வச்சுக்க கூடாது, அதை மற்றவர்களோட பகிரணும். இது மிக முக்கியமான ஒரு கட்டளைங்க. நாம ஆண்டவரோட வார்த்தைய நமக்கான ஆறுதலா மட்டுமே சுருக்கிடக்கூடாது. இன்றைய நவீன உலகத்துல நம்ம டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா பயன்படுத்துறோம். சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து கெட்ட செய்திகளையே பாக்குறது அதானே? அதேதான். தொடர்ந்து எதிர்மறையான பயமுறுத்துற செய்திகளையே பார்த்து நம்ம மனதை நாமே அழிச்சுக்கிறது. இது நம்மள சோர்வடைய செய்யுது, கசப்பு மட்டுமே தருது. ஆனா எசேக்கியேல் உள்வாங்கியது உலகத்தோட எதிர்மறை செய்திகளை இல்ல. அவர் ஆண்டவரோட நீதியையும் உண்மையையும் உள்வாங்கிதாரு. ஆமா, அது கடினமானதா இருந்தாலும் அது அவரை சோர்வடைய செய்யல. மாறா அவரை ஒரு தூதரா, மற்றவர்களுக்கு உண்மையை எடுத்துரைக்கும் ஒரு கருவியா மாத்துச்சு. நேர்களே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம திருவிவிலியத்தை வாசிக்கும் போது நமக்கு வசதியான இனிமையான ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு கடினமான நம்மளை திருத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்துடுறோமா? நிறைய பேர் அப்படிதான் பண்றோம். உள்ளும் புறமும் எழுதப்பட்ட சுருளேடு போல இறை வார்த்தைய அதோட முழுமையோடு, அதாவது அதோட ஆசீர்வாதங்கள் மற்றும் அதோட கடினமான திருத்தங்கள் ஆகிய ரெண்டையும் சேர்த்து நாம உள்கிரகிக்க அழைக்கப்படுறோம். நமக்கு எது வசதியோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது உண்மையான கீழ்ப்படிதல் இல்ல. 100% உண்மை. சரி, நீங்க இதுவரை சொன்ன அத்தனை உளவியல் மற்றும் ஆன்மீக செய்திகளுக்கும் பின்னால நவீன அறிவியல் ஒத்துப்போகிற ஒரு ஆச்சரியமான உண்மையை பகிர விரும்புறேன். அப்படியா? அது என்ன அறிவியல் உண்மை? நவீன உளவியல்ல ராடிக்கல் அக்செப்டன்ஸ், அதாவது முழுமையான ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. ஒரு மனிதன் தனக்கு நடக்கிற ஒரு துயரத்தையோ இல்லைன்னா தான் செஞ்ச தவறோட விளைவையோ எதிர்த்து போராடும் போது அவனோட மூளையில கார்டிசோல் எனப்படும் மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமா சுரக்குதான். அதனாலதான் அந்த கசப்பும் வலியும் வருதா? ஆமா, அது அவனுக்கு கசப்பையும் வலியும் கொடுக்குது. ஆனா எப்போ ஒருவன் அந்த யதார்த்தத்தை, அது எவ்வளவு கசப்பானதா இருந்தாலும் சரி, ஆம் இதுதான் உண்மை, இதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சரணடைறானோ, அப்ப அவனுடைய மூளையோட வேதியியல் அமைப்பே மாறுதான். ஆச்சரியமா இருக்கு. மன அழுத்தம் குறைஞ்சு மூளை அமைதி அடையுது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எசேக்கியேல் அந்த சுருளேட்ட உண்டு அதோட கசப்பான உண்மையை முழுமையா ஏத்துக்கிட்டப்போ அவர் உணர்ந்த அந்த தேன் போன்ற இனிமை அப்படிங்கிறது வெறும் உருவகம் கிடையாது. அது சரணடைதலால் கிடைக்கும் உண்மையான அறிவியல் பூர்வமான மூளையோட அமைதி. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்றத திருவிவிலியம் எப்போதும் நமக்கு உணர்த்திடுச்சு. அதனால நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி இதுதான். இன்னைக்கு ஆண்டவர் உங்க முன் நீட்டும் அந்த சுருளேடை ஏது? உங்க வாழ்வுல நீங்க மாத்திக்க வேண்டிய, பாக்குறதுக்கு கடினமா தோன்றும் எந்த உண்மையை நீங்க ஏற்க தயங்குறீங்க? அந்த யதார்த்தத்தை எதிர்த்து போராடி உங்களை நீங்களே வருத்திக்க போறீங்களா? இல்ல அந்த வார்த்தைய, அந்த திருத்தத்தை முழுமையா உள்வாங்கிக்கிட்டு உங்க மூளையையும் ஆன்மாலையும் அமைதிப்படுத்தும் அந்த தேனை ருசிக்க போறீங்களா? அத பத்தி இன்னைக்கு சற்று அமைதியா சிந்திச்சு பாருங்க. மிகவும் ஆழமான, நம்மள நாமே முழுமையா பரிசோதிச்சு பார்க்க தூண்டும் ஒரு அபாரமான சிந்தனை இது. ஆண்டவர் நம்ம கூட பேசுறதை நிறுத்திக்கல அப்படிங்கறதே மிகப்பெரிய ஆறுதல் தான். ஒரு தந்தை தன் பிள்ளைய கடிந்து கொள்கிறாருன்னா அவர் அந்த பிள்ளை மேல இன்னமும் அக்கறை வச்சிருக்காருன்னு தானே அர்த்தம்.
கண்டிப்பா அந்த எச்சரிக்கைகளை நாம முரண்டு பிடிக்காம ஏத்துக்கிட்டா அது நமக்கு நிலை வாழ்வை நோக்கிய வழிகாட்டியா மாறி நம்ம உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். அதனாலதான் இன்றைய பதிலுரை பாடல்ல திருப்பாடல்கள் 119ல நாங்க பாடுறோம், சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை அப்படின்னு. ஆமா, ரொம்ப பொருத்தமான திருப்பாடல். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது அப்படின்னு. ஆமா, ரொம்ப ஆழமான வசனம் அது. இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் பங்குச்சந்தை, தங்கம் இல்லனா கிரிப்டோ கரன்சின்னு எத்தனையோ செல்வங்களை தேடி ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா பாதுகாப்ப தேடிதான் அந்த ஓட்டம். ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரின் சட்டம் பொன் வெள்ளியை விட மேலானதுன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? ஒரு வார்த்தை எப்படி பேங்க் பேலன்ஸை விட பெருசா இருக்க முடியும்? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அக்காலத்து வரலாற்று பின்னணிய நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஓ சரி, சொல்லுங்க. அந்த காலத்துல செல்வமே ஒரு மனிதனோட பாதுகாப்பா கருதப்பட்டுச்சு. அதாவது களஞ்சியத்துல தானியம் இருக்கா, தங்கம் இருக்கான்னு பார்த்துதான் ஒரு மன்னனோட பலத்தையே முடிவு பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி தான் பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ தைரியம்னு சொல்றாங்களே, அது மாதிரி. கரெக்ட். ஆனா அந்த உலகத்து செல்வங்கள் எல்லாமே நிலையற்றவை. இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு அழிஞ்சிடும். திருட களவாடலாம், இல்லைன்னா அழிஞ்சு போகலாம். ஆனா ஆண்டவரோட ஒழுங்குமுறைகளும் ரொம்ப நிரந்தரமானவை. ஓ, அப்போ நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு தான் இந்த சட்டம் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதனாலதான் வசனம் 24ல ஆசிரியர் சொல்றாரு, ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர் அப்படின்னு. அறிவுரையாளர்? வாவ். ஆமா, ஆண்டவரோட சட்டங்கிறது வெறும் கட்டுப்பாடுகள் மட்டும் இல்ல, அது நம்மள நல்வழிப்படுத்துற ஒரு தலைசிறந்த அறிவுரையாளர். இங்கிலீஷ்ல கவுன்சிலர்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல உங்களுக்கு எந்த வழியில போறதுன்னு தெரியாதப்போ அதுதான் சரியான வழியை காட்டும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா நீங்க சட்டம், கட்டுப்பாடுகள்னு சொன்னீங்க. ஆமா, பொதுவாகவே மனிதர்களுக்கு சட்டம் இல்ல ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கசப்பான மருது போலத்தான் தோணும். அதை கேட்கறதே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா, நமக்கு யாருக்குமே ரூல்ஸ் பிடிக்காது. அதுதான். ஆனா இன்னைக்கு பல்லவிலையும் 103வது வசனத்திலையும் பாத்தீங்கன்னா, சொற்கள் என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சட்டம் எப்படிங்க தேனை போல இனிக்கும்? போக்குவரத்து விதியோ இல்ல வரி கட்டுற சட்டமோ நமக்கு இனிப்பாவா இருக்கு? ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ சட்டம் அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறோங்கிறதுலதான் விஷயமே இருக்கு. சட்டங்கிறது நமக்கு கட்டி போடுற ஒரு சங்கிலி கிடையாது. ஓ, பின்னது? அது பாதாளத்துல விழாம நம்ம காக்குற ஒரு பாதுகாப்பு வேலி. பாதுகாப்பு வேலி கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? அதாவது இப்போ நீங்க ஒரு பெரிய செங்குத்தான மலையில இருட்டுல நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரி, கற்பனை பண்ணிட்டேன். ஒரு பக்கம் பெரிய அதல பாதாளம், ஆனா அந்த பாதையோட ஓரத்துல ஒரு இரும்பு வேலி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வேலி உங்க சுதந்திரத்தை பறிக்குதுன்னு நினைப்பீங்களா, இல்ல உங்க உயிரை காக்குற அரணாக பாப்பீங்களா? ஆஹா, கண்டிப்பா அது ஒரு காக்கும் அரணாகத்தான் பாப்பேன். அந்த வேலி இல்லைன்னா நான் கீழே விழுந்துடுவோனோங்கிற பயத்திலேயே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கரெக்ட். அந்த வேலை இருக்கிறதுனாலதான் உங்களால நிம்மதியா அந்த பயணத்தை தொடர முடியுது. அதே போலதான் ஆண்டவரோட வார்த்தைகளும். அதை நம்ம சுமையா பார்க்காம வழிகாட்டியா பார்க்கும்போது அது உள்ளத்துக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். ரொம்ப அழகான ஒரு உதாரணம். அப்போ அந்த பாதுகாப்பு உணரும் போதுதான் அந்த கசப்பான சட்டம் கூட தேன் மாதிரி இனிக்க ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. இதத்தான் 111வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. உன் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன், ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன அப்படின்னு. உரிமை சொத்து, அதாவது பாரம்பரியமா வரக்கூடிய சொத்து. ஆமா, எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா இதுக்கு நகலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு நிரந்தரமான உரிமை சொத்து எப்படி ஒருவருக்கு பெருமிதத்தையும் ஒரு பெரிய நிம்மதியையும் தருமோ, அதே போலதான் ஆண்டவரோட வார்த்தைகள் நம்ம ஆன்மாவுக்கு தருது. அதாவது எந்த சூழ்நிலையிலயும் அந்த வார்த்தைகள் என் கூடவே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமா, அந்த நம்பிக்கை தான் உண்மையான மகிழ்ச்சி. இப்போ அந்த இனிமையை ருசிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வசனமான 131ல பாத்தீங்கன்னா ஒரு தீராத தாகத்தை பத்தி ஆசிரியர் பேசுறாரு. ஆமா, ரொம்ப ஆழமான தாகம் அது. அதாவது அந்த வசனம் எப்படி வருதுன்னா, வாயை ஆவின திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் உன் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன் அப்படின்னு இருக்கு. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் பல மைல்கள் ஓடி முடிச்ச உடனே தண்ணீர் தாகத்தால அப்படியே மூச்சிறைக்க தவிப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வருது. 100க்கு 100 உண்மையான ஒப்புமை இது.
ஆமா, ஏன்னா தண்ணி இல்லாம அவரால் உயிரோடவே இருக்க முடியாது. அந்த அளவு ஒரு ஏக்கம். இப்போ இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நம்ம இன்றைய நேயர்களோட வாழ்வோட இதை பொருத்தி பார்க்கலாம். இப்ப நேயர்களே, உங்க வாழ்க்கைய கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு தகவல் பெருக்கத்துல, அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்ல சிக்கி தவிக்கிறோம். கண்டிப்பா கையில எப்பவும் கைபேசி தான் இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான செய்திகள் வருது, சமூக வலைத்தளங்கள்ல மாறி மாறி ஸ்க்ரோல் பண்றோம். இதனாலேயே நிறைய மன அழுத்தங்கள் நம்மள சோர்வடைய செய்யுது. உண்மைதான். நாளுக்கு நாள் நம்ம மனசு ரொம்ப சோர்வாகிக்க தான் போகுது. ஏதோ ஒண்ணு வேணும் நம்ம மூளை தவிக்குது. ஆனா நம்ம ஆன்மா உண்மையில தவிக்கிறது இந்த உலக செய்திகளுக்காக அல்ல, இந்த லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் கிடையாது. பின்ன எதுக்காக அந்த தவிப்பு இருக்கு? நம்ம ஆன்மா ஏங்குறது ஆண்டவரோட ஜீவன் உள்ள கட்டளைகளுக்காகத்தான். அந்த மாரத்தான் வீரருக்கு எப்படி தண்ணீர் ரொம்ப அவசியமோ அப்படிதான் இந்த குழப்பமான உலகத்துல நமக்கும் ஆண்டவரோட வார்த்தை ரொம்ப அவசியமாகிறது. வாவ், ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது தாகத்துக்கு தண்ணியை குடிக்காம நாம வேற எதையோ குடிச்சிட்டு தாகம் தீரலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறோம். ஆமா, கடல்ல இருக்கிற உப்பு தண்ணிய குடிச்சா தாகம் தீருமா? இன்னும் அதிகமா தான் செய்யும். அந்த மாதிரி தான் இந்த உலக செய்திகளும். அப்போ அந்த உண்மையான ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறது ஆண்டவரோட வார்த்தைகள் தான். அதை நாம தேடி போகும்போது தான் அந்த 131வது வசனத்துல சொல்ற மாதிரி நம்முடைய ஆன்மாவின் தாகம் முழுமையா தீர்க்கப்படும். கண்டிப்பா அந்த வார்த்தைகள் தான் நம்மள வாழ வைக்கும். நேர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக ஆவென வாயை திறந்து பெருமூச்சு விடுகிறீர்கள்? ஒரு நல்ல கேள்வி இது. உலகத்து அங்கீகாரத்திற்காகவா அல்லது உங்களை வாழ வைக்கும் ஆண்டவரின் வார்த்தைகளுக்காகவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தேனின் இனிமையை, ஆண்டவரின் வார்த்தையை இன்று ருசித்து பாருங்கள். ஆமா, நம்ம தாகத்தை தீர்க்கிற ஒரே வழி அதுதான். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த கடினமான வார்த்தைகளை கூட தேனா ருசிக்கணும்னா மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு தேவைப்படுது. அது என்ன பண்பு? அதுதான் மனத்தாண்மை. இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகமான மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் நமக்கு ரொம்ப அழகா மையப்படுத்துது. இந்த வாசகத்தோட தொடக்கமே ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டோடு தான் ஆரம்பிக்குது. அதாவது, அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவங்க விண்ணரசுக்குள்ள எப்படி நுழைவது அப்படின்னு கேட்கல. ஆமா, அவங்க கேட்கல. அங்கு யார் பெரியவர் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஆன்மீக பயணத்துல இருக்க வேண்டிய சீடர்களுக்குள்ள எப்படி இப்படி ஒரு அரசியல் ரீதியான அதிகார போட்டி வந்துச்சு அப்படிங்கறத நாம முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். எனக்கும் அதே சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்கு. அதாவது, இப்போ இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல ஆபீஸ்ல யாரு பெரியவர், யாருக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லனா சோசியல் மீடியாவில் யாருக்கு அதிக லைக்ஸ் வருது, அதிக ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னு ஒரு பெரிய போட்டியே நடக்குது இல்லையா? ஆமா, அத நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறது தான். அது ஒரு சாதாரண மனித இயல்பு. ஆனா இயேசுவோடவே 3 வருஷம் ஒன்னா பயணித்த சீடர்களுக்கும் அதே மாதிரியான ஒரு அதிகார பசி இருந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அந்த அதிர்ச்சியை நம்ம முழுமையா உள்வாங்கணும் அப்படின்னா முதல் நூற்றாண்டு யூத மக்களோட மனநிலைக்குள்ள நாம கொஞ்சம் பயணிக்கணும். அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் மக்கள் ரோம பேரரசோட இரும்பு கரங்களுக்குள்ள அடிமைகளா நசுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆமா, இயேசு பல அற்புதங்களை செய்யறத பார்த்த சீடர்கள் அவரை ஒரு மாபெரும் அரசியல் தலைவராகவே கற்பனை செஞ்சுட்டாங்க. இயேசு ரோமையர்களை விரட்டி அடிச்சுட்டு எருசலேம்ல ஒரு மாபெரும் உலகளாவிய அரசனை போல சிம்மாசனத்துல அமர்ந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு அவங்க முழுமையா நம்பினாங்க. ஓஹோ, அப்படி என்றால் இயேசு அரசாட்சியை பிடிக்கும் போது தங்களுக்கு என்னென்ன பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்ததா? மிக துல்லியமா சொன்னீங்க. இயேசுவோட வலது பக்கத்துல யார் அமர்வது, இடது பக்கத்துல யார் அமர்வது அப்படிங்கிற போட்டி அவங்களுக்குள்ள ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. தங்களில் யாருக்கு நிதி அமைச்சர் பதவி, யாருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ஆன்மீக பயணத்தை விட்டுட்டு அதிகாரமும் அந்தஸ்தும் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. மற்றவர்களை அடக்கி ஆளும் மனநிலை தான் உங்களை வழி நடத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு அதிகார பசியோட எங்களில் யார் பெரியவர் அப்படின்னு மார்த்தட்டி கொண்ட நின்ன சீடர்களுக்கு இயேசு கொடுத்த பதில் நிச்சயம் ஒரு இடி விழுந்தது போலத்தான் இருந்திருக்கும். அவர் ஒரு சின்ன பிள்ளை அழைத்து அவங்க நடுவுல நிறுத்துறாரு. ஆனா ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? நேயர்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். அதாவது, இயேசு ஏன் ஒரு சின்ன பிள்ளைய நடுவுல நிறுத்தணும்? குழந்தைகள்னாலே பலவீனமானவங்க, அவங்களுக்கு உலக அறிவு கிடையாது,
பல நேரங்கள்ல அவங்க அடம் பிடிப்பாங்க, தங்களுக்கு என்ன வேணும்னு கூட உங்களுக்கு தெரியாது இல்லையா? உண்மைதான். அப்படிப்பட்ட முதிர்ச்சியற்ற ஒரு பருவத்தை எப்படி விண்ணரசின் மிகப்பெரிய தகுதியாக முன்வைக்க முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு எதிர்பார்ப்பாக தெரியவில்லையா? இது மிகவும் நியாயமான கேள்வி. இங்கதான் நம்ம திருவிவிலிய பின்னணியோட ஆழத்துக்கு செல்லணும். இயேசு அறியாமையையோ முதிர்ச்சியற்ற தன்மையையோ ஒருபோதும் முன்மாதிரியாக சொல்லல. ஓ, அப்படியா? ஆமா, ஒரு குழந்தை அடம்பிடிப்பதையோ அல்லது உலக அறிவு இல்லாமல் இருப்பதையோ அவர் சுட்டிக்காட்டல. மாறாக முதல் நூற்றாண்டு யூத மற்றும் ரோம சமூகத்துல ஒரு குழந்தையோட சமூக அந்தஸ்து என்ன அப்படிங்கறத நாம உற்று நோக்க வேண்டும். சமூக அந்தஸ்து அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு அப்ப பெரிய அளவுல எந்த உரிமைகளும் இருந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த உரிமைகளும் இல்ல அப்படிங்கறது மட்டும் அல்ல, அவங்க சமூகத்தோட ஆக கடைநிலையில இருந்தாங்க. அந்த காலத்துல பேட்ரியா பொட்டெஸ்டாஸ் அப்படின்னு ஒரு ரோம சட்டம் நடைமுறையில இருந்துச்சு. பேட்ரியா பொட்டெஸ்டாஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு குடும்பத் தலைவனுக்கு தன்னுடைய குழந்தை மேல முழுமையான அதிகாரம் இருந்துச்சு. சொல்லப்போனா குழந்தைய விற்கவோ அல்லது கொல்லவோ கூட அந்த தந்தைக்கு சட்டப்பூர்வ உரிமை இருந்துச்சு. குழந்தைகள் ஒரு தனி மனிதர்களாகவே மடிக்கப்படல. அவங்க வெறும் சொத்துக்களாக, ஒரு முதலீடாக அல்லது வேலைக்காரர்களை போலதான் பார்க்கப்பட்டாங்க. கேட்கவே ரொம்ப கடினமா இருக்கு. அப்படி என்றால் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத, சமுதாயத்துல எவ்வித மதிப்பும் இல்லாத, முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு தரப்பினரைத்தான் இயேசு அவங்க நடுவுல நிறுத்துறாரா? ஆமா, சீடர்கள் அதிகாரத்தை நோக்கி, மேலிடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு அதிகாரத்தோட பூஜ்ய நிலையான ஒரு குழந்தைய நடுவுல நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசுக்குள் புகமாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு சார்பு நிலையை அவர் எதிர்பார்க்கிறாரா? கண்டிப்பா. ஒரு குழந்தை எப்படி தன் அன்றாட உணவுக்கும் பாதுகாப்புக்கும் தன் வாழ்வுக்கும் தன் பெற்றோரை முழுமையாக சார்ந்து இருக்கிறதோ, அந்த முழுமையான சார்பு நிலையத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய சுய பெருமையை, எனக்கெல்லாம் தெரியும், நான் என் சொந்த பலத்துல சாதிப்பேன் அப்படிங்கிற அகந்தையை விட்டுவிட்டு ஆண்டவரோட கிருபையை மட்டுமே முழுமையாக நம்பி வாழும் அந்த மனத்தாழ்மைதான் விண்ணரசின் திறவுகோல். தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் பெரியவர். அதாவது உலகத்தோட பார்வையில யார் அதிகம் சாதிக்கிறாங்களோ, யார் தங்களை முன்னிறுத்துறாங்களோ அவங்க பெரியவங்க. ஆனா ஆண்டவரோட பார்வையில தன் சொந்த தகுதிகள் அனைத்தையும் ஓரமா வச்சுட்டு, ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை அப்படின்னு முழுமையா அவரை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. இது சமூகத்தோட படிநிலையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுது இல்லையா? அதுதான் இயேசுவோட நற்செய்தியின் சிறப்பே. அது உலகத்தோட பார்வையை எப்போதுமே தலைகீழாகத்தான் மாற்றுது. சரி, ஒருவன் தன்னை ஒரு குழந்தையை போல தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இது அவனோட தனிப்பட்ட ஆன்மீக பயணம். ஆனா தன்னை சுற்றி உள்ள எளிய மனிதர்களை அவன் எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த வாசகத்துல ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறதாவே நான் பாக்குறேன். எந்த வசனத்தை சொல்றீங்க? 5ஆம் வசனத்துல, இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதைத்தான் சொல்றேன். ஆமா, இது ஒரு மாபெரும் வெளிப்பாடு. தம்மை தாழ்த்துவது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே சமூகத்துல தாழ்த்தப்பட்ட நிலையில இருக்கிறவங்கள, பலவீனமானவங்கள நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய உண்மையான ஆன்மீகத்தை எடை போடும் அளவுகோல். இதை நான் ஒரு நிஜ உலக உதாரணத்தோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ்ல கடைநிலை ஊழியர் ஒருவர் இருக்காரு. அவர் ஒரு துப்புரவு தொழிலாளியாகவோ அல்லது ஒரு சாதாரண உதவியாளராகவோ இருக்கலாம். சரி, அவரை பெருசா யாரும் மதிக்க மாட்டாங்க. பல நேரங்கள்ல அவர் இருப்பதையே யாரும் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனா அந்த ஊழியருக்கு நேரடியாக அந்த கம்பெனியோட சேர்மன் கிட்ட நெருங்கிய தொடர்பு இருக்கு. சேர்மன் இவரை தன் சொந்த சகோதரனை போல மதிக்கிறாரு அப்படின்னு அந்த ஆபீஸ்ல உள்ள மத்தவங்களுக்கு தெரிய வந்தா என்ன நடக்கும்? அடுத்த வினாடியே அந்த ஊழியருக்கு கிடைக்கும் மரியாதையே மாறிடுமே. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க, மிகுந்த மரியாதையோட நடத்துவாங்க. சரியா சொன்னீங்க. அதைத்தான் இயேசு இங்க சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். சமூகத்துல புறக்கணிக்கப்படும் எளிய மக்களை நாம எப்படி நடத்துறோம் அப்படிங்கறதுலதான் நமது உண்மையான ஆன்மீகம் அடங்கி இருக்கு. இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் அப்படின்னு இயேசு 10ஆம் வசனத்துல ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. உண்மைதான். ஏன்னா அந்த சிறியவர்களுக்கு தங்களை காத்துக்கொள்ளும் பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு பின்னால் இருக்கும் அதிகாரம் மிக பெரியது. நீங்க சொன்ன இந்த ஒப்பீடு இந்த வசனத்தோட மைய கருத்தை மிக துல்லியமாக வெளிப்படுத்துது. இயேசு இதுக்கு சொல்லும் காரணமும் நம்மை சிலிர்க்க வைக்கக்கூடியது. இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள். ஆமா, இந்த கட்டம் ரொம்ப முக்கியமானது.
இது ஏதோ ஒரு சாதாரணமான ஆறுதல் வார்த்தை கிடையாது. இது ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக உண்மையை நமக்கு திறந்து காட்டுது. ஒரு நிமிஷம், அதென்ன வானதூதர்கள் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள்? இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு ராஜாங்கத்து வார்த்தை மாதிரி இருக்கே. இதோட உண்மையான பின்னணி என்ன? பண்டைய அரசவைகளை, குறிப்பா பாரசீக அல்லது பாபிலோனிய பேரரசுகளின் அரசவைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த வார்த்தையோட வீரியம் புரியும். ஒரு பெரிய சக்கரவர்த்திய யார் வேணாலும் அவ்வளவு எளிதாக பார்த்து விட முடியாது. கண்டிப்பா முடியாது. நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆமா, அந்த அரசனோட முகத்தை நேரடியாக பார்க்கும் உரிமை அரசவையின் மிக முக்கிய பொறுப்புல இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும். அவங்கள முகம் காணும் தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்வாங்க. அவங்க எந்த நேரத்திலையும் அரசனை அணுகி பேசலாம். ஓ, அப்படி என்றால் இயேசு இங்க ஒரு மிகப்பெரிய பேரரசின் அரசவையை நம் கண்முன் கொண்டு வருகிறாரா? ஆமா, இயேசுவிங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சிறியோர்கள், அதாவது சமூகம் யாரை உதாசீனப்படுத்துகிறதோ, எளியவர்கள் பலவீனர்கள் என்று புறக்கணிக்கிறதோ அவங்களுடைய வானதூதர்களுக்கு தான் விண்ணக தந்தையை நேரடியாக பார்க்கும் அந்த உயரிய VIP உரிமை இருக்கு. நிஜமாவா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உலகம் யாரை புறக்கணிக்கிறதோ ஆண்டவர் அவங்கள மிக உன்னிப்பாக கவனிக்கிறாரு. ஒரு ஏழைக்கோ அல்லது தன்னை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு எளிய மனிதருக்கோ இழைக்கப்படும் எந்த ஒரு சிறு அவமானமும் அநீதியும் நேரடியாக ஆண்டவரோட சந்நிதியை சென்றடைகிறது. ஏன்னா அவங்களோட பிரதிநிதிகள் ஆண்டவரோட அரியணைக்கு மிக அருகில் நிற்கிறாங்க. இதை கேட்கும் போதே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கு. ஒரு எளிய மனிதருக்கு நாம செய்யும் ஒவ்வொரு செயலும், அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, அது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கே நேரடியாக செய்யப்படுகிறது அப்படிங்கிறத இது ஆழமாக உணர்த்துது. அந்த சிறியவர்களை நாம உதாசீனப்படுத்தும் போது நாம உண்மையில ஆண்டவரோட அரசவையே அவமதிக்கிறோம் இல்லையா? மிக தெளிவான புரிதல். அதனாலதான் அவங்கள புறக்கணிக்காதீங்க அப்படின்னு இயேசு கடுமையா எச்சரிக்கிறாரு. சரி, சமூகத்துல எளியவர்களை நம்ம இழிவாக கருதக்கூடாது அப்படிங்கறதையும் அவங்களுக்கு விண்ணகத்துல இருக்கும் பிரம்மாண்டமான பாதுகாப்பையும் பார்த்தோம். ஆனா அடுத்ததாக ஒரு கேள்வி எழுகிறது. சொல்லுங்க. இந்த சிறியோர்கள் எப்பொழுதும் சரியான பாதையிலேயே நடப்பாங்களா? ஒருவேளை அவங்கள ஒருவர் தன் சொந்த பிழையினால் வழிதவறி போனால் என்ன ஆகும்? ஒரு தவறான முடிவெடுத்து இருள சிக்கி கொண்டால் ஆண்டவர் அவங்கள கைவிட்டு விடுவாரா? இவங்க எனக்கு வேண்டாம், இவங்களுக்கு நான் இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தும் இவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒதுக்கிடுவாரா? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. வழிதவறி போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இயேசு ஒரு அற்புதமான நிகழ்வின் அடிப்படையில விளக்கம் அளிக்கிறாரு. 12ஆம் வசனத்துல அந்த 100 ஆடுகளின் நிகழ்வை கூறுகிறாரு. ஒருவர்கிட்ட இருக்கும் 100 ஆடுகள்ல ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி செல்ல மாட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. நான் இங்க உங்களை இடைமறிக்க வேண்டும். இந்த 100 ஆடுகளின் நிகழ்வை நம்ம சிறு வயதிலிருந்தே பல முறை கேட்டிருக்கோம். ஆனா இப்போ இருக்கிற மாடர்ன் பிசினஸ் அல்லது ஒரு கார்ப்பரேட் பார்வையில பார்த்தா இது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத ஒரு செயலாக தெரியுதே. அது எப்படி சொல்றீங்க? பாதுகாப்பாக இருக்கிற 99 ஆடுகளை ஒரு மலைப்பகுதியில திறந்த வெளியில் அப்படியே விட்டுட்டு எங்கேயோ காணாம போன ஒரு ஆட்டுக்காக போறது லாபமற்ற செயல் அல்லவா? பிசினஸ் கணக்குப்படி பார்த்தா 1% நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். அந்த 1%ற்காக 99% முதலீட்டை ரிஸ்க் எடுப்பது ஒரு முட்டாள்தனமான முடிவு இல்லையா? அந்த 99 ஆடுகளையும் ஓனைகள் வந்து அடித்து விட்டால் மொத்த பிசினஸும் காலிதானே. நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான கேள்விதான். உலகத்தோட வியாபார கணக்குல லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் பார்வையில இது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். ஒரு CEO இப்படி முடிவெடுத்தா அடுத்த நிமிடமே அவரை பதவியை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனா இங்க நாம பார்க்க வேண்டியது ஒரு வியாபாரியோட கணக்கல்ல, இது ஒரு தகப்பனோட அன்பு கணக்கு. ஒரு தகப்பனோட கணக்கா? அது எப்படி அந்த மேய்ப்பனோட செயலோட பொருந்தது? மத்திய கிழக்கு நாடுகளோட புவியியல் மற்றும் மேய்ச்சல் பின்னணிய நம்ம சற்று கவனிக்கணும். யூத்தியாவோட மலைப்பகுதிகள் மிக கொடியவை. செங்குத்தான பாறைகள், இருண்ட பள்ளத்தாக்குகள், கொடிய விலங்குகள் நிறைந்த பகுதி அது. அங்க ஒரு ஆடு காணாம போனா அது தானாகவே திரும்பி வந்துடும் அப்படின்னு காத்திருக்க முடியாது. கண்டிப்பா அது மாட்டிக்கிட்டே கஷ்டப்படும். ஆமா, அது நிச்சயம் இறந்து போகும். அந்த மேய்ப்பனுக்கு அந்த 100 ஆடுகளும் வெறும் வியாபார பொருட்கள் அல்ல, அவை அவருடைய குடும்பத்தின் ஒரு அங்கம் போல. ஓ, அவங்க அந்த மந்தையை ஒரு முதலீடா பார்க்காம ஒரு குடும்பமா பார்த்தாங்க அப்படின்னு சொல்றீங்களா?
ஆமா, இதை இன்னும் எளிதாக புரிஞ்சுக்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். ஒரு வீட்ல 5 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க அனைவரும் ஒரு பெரிய திருவிழா கூட்டத்திற்கு போறாங்க. அங்க எதிர்பாராத விதமா ஒரு குழந்தை காணாம போயிடுது. அந்த பெற்றோர், பரவாயில்ல, வீட்ல வேறு 4 குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்க, இந்த ஒரு குழந்தை போனா போகட்டும், 20% நஷ்டம் தானே அப்படின்னு சும்மா இருப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. அந்த ஒரு குழந்தையை கண்டுபிடிக்கும் வரை அவங்களுக்கு உயிரே இருக்காது. அந்த ஊரையே சல்லடை போட்டு தேடுவாங்க. சரியா சொன்னீங்க. அங்க எந்த லாப நஷ்ட கணக்கும் வேலை செய்யாது. காணாம போன தன் பிள்ளையை தேடும் குடும்ப பிணைப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த மேய்ப்பனோட மனநிலையும் அதுதான். அந்த 99 ஆடுகளையும் பாதுகாப்பான ஒரு தொழுவத்திலோ அல்லது மற்ற மேய்ப்பர்களின் துணையோடோ விட்டுவிட்டு அந்த ஒன்றுக்காக அவர் தன் உயிரே பணயம் வைத்து தேடி புறப்படுகிறார். இது ரொம்ப ஆழமான அன்பை காட்டுது. அந்த மேய்ப்பனுக்கு ஏற்படும் காயங்களையோ பாறைகளில் ஏறும் வலியையோ அவர் பொருட்படுத்துவதில்லை. அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கும் வரை அவர் ஓயமாட்டார். அதனாலதான் இயேசு 14ஆம் வசனத்துல மிக தெளிவாக சொல்றாரு, இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரோட இதயம் எந்த ஒரு வியாபார விதிகளுக்கும் கட்டுப்பட்டதல்ல. அது தூய நிபந்தனையற்ற அன்பால் மட்டுமே வழிநடத்தப்படுது. இது உண்மையிலுமே மனதை கலங்கச் செய்யும் ஒரு ஆழமான புரிதல். ஒரு ஆட்டை வெறும் வியாபார பொருளாக பார்க்காமல் உறவாக பார்க்கும்போதுதான் அந்த மெய்ப்பனோட கதிப்பு நமக்கு புரியுது. நேயர்களே, இன்று நீங்க இந்த ஆழமான பார்வையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை உங்களை தனித்து விடப்பட்டவராகவோ வழிதவறியவராகவோ நினைக்கலாம். நான் பல தவறுகளை செஞ்சுட்டேன், நான் தகுதியற்றவன், யாருக்கும் என் மேல அக்கறை இல்லை அப்படின்னு நீங்க இருள்ல தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. ஆமா, ஆனா நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை தேடி வர தயாராக இருக்கிறார். நீங்க எத்தகைய இருண்ட பள்ளத்தாக்குல இருந்தாலும் சரி, வாழ்க்கை என்னும் மலைமுகடுகள்ல வழிதவறி இருந்தாலும் சரி, அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களை மீட்பதற்காக எந்த எல்லைக்கும் அவர் வருவார். அந்த 99 விட்டுவிட்டு உங்களை தேடி வரும் அளவுக்கு அவர் உங்கள் மீது தனிப்பட்ட அளப்பரிய அன்பு வச்சிருக்காரு. நற்செய்தியோட மிக அழகான பகுதியே இதுதான். நம்முடைய தகுதியை பார்த்து அவர் நம்மை தேடி வரல. நாம எந்த தகுதியும் அற்றவர்களாக எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போதும் அவருடைய அன்பின் ஆழத்தினால மட்டுமே அவர் நம்மை தேடி வர்றாரு. நாமும் சமூகத்துல மற்றவர்களை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை இது முற்றிலுமாக மாற்ற வேண்டும். ஆமா, கண்டிப்பா. நம்ம பெரியவங்க, அறிஞர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட யாரால் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள முடியாதோ, யாரெல்லாம் பாவத்தின் பிடியிலும் வறுமையின் பிடியிலும் சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் அதிக முன்னுரிமை கொடுக்கிறாரு. ஆமா, இன்னைக்கு நாம இந்த வாசகத்திலிருந்து பல உண்மைகளை ஆழமாக பார்த்துட்டோம். உலகத்தோட பார்வையில பெரியவங்களா இருப்பது முக்கியமல்ல, மாறாக ஒரு சின்னஞ்சிறு குழந்தைய போல ஆண்டவரை முழுமையாக சார்ந்திருப்பதே நம்மை விண்ணரசில் பெரியவர்களாக்குகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். உண்மைதான். அதே போல நம்மை சுற்றியுள்ள எளியவர்களை, பலவீனமானவர்களை நாம மதிப்பது ஆண்டவரையே மதிப்பதற்கு சமம் அப்படிங்கிறதையும், அவங்களை இழிவாக பேசுவதோ நடத்துவதோ நேரடியாக பரலோகத்துல உள்ள தந்தையோட அரசவையை அவமதிக்கும் செயல் அப்படிங்கிறதையும் ஆழமாக பார்த்தோம். அது மட்டும் அல்லாமல் வழி தவறியவர்களை தேடிச் செல்லும் நல்ல மெய்ப்பனாக நம் ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறதையும், அவருடைய அன்புல உலகத்தோட லாப நஷ்ட கணக்கு இல்ல, மாறாக ஒரு தந்தையின் ஆழமான பிணைப்பு மட்டுமே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்தோம். இந்த உண்மைகள் வெறும் தத்துவங்களாக நின்று விடாமல் நம்முடைய அன்றாட வாழ்வுல நாம மற்றவங்க கிட்ட பழகும் விதத்துல, அவங்களை ஏற்றுக்கொள்ளும் விதத்துல பிரதிபலிக்க வேண்டும். சரி நேர்களே, இத பத்தி நீங்க அமைதியாக சிந்தித்து பாருங்க. நாம எல்லோரும் அந்த ஆண்டவரோட அளப்பரிய அன்பை அனுபவிக்கிறோம். ஆனா பல நேரங்கள்ல நாம பாதுகாப்பாக இருக்கும் அந்த 99 ஆடுகளின் கூட்டத்துல திருச்சபைக்குள்ளேயே சௌகரியமாக உட்கார்ந்துகிட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து எந்த கவலையும் இல்லாம இருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், என் குடும்பம் நன்றாக இருக்கு அப்படின்னு சுயநலத்தோடு முடங்கி போயிடுறோமா? தேடி செல்லும் அந்த நல்ல மெய்ப்பனனோட நாமும் இணைந்து நம்முடைய வீடுகளிலோ அலுவலகங்களிலோ அல்லது சமுதாயத்திலோ தொலைந்து போனவர்களை அன்போடு தேட வேண்டாமா? அவர்களை இழிவாக கருதாமல் அரவணைக்க வேண்டாமா? இதை உங்கள் தனிப்பட்ட சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க 2015ஆம் ஆண்டு வழங்கிய ஒரு செய்தியில இதை குறிப்பிட்டு ரொம்ப ஆழமா விளக்கியிருக்காங்க. ஓ, அவங்க என்ன சொன்னாங்க? சிறு பிள்ளைகள் திருச்சபைக்கும் மனித குலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொன்னாங்க. ஏன்னா
அவங்க தங்களை ஒருபோதும் தன்னிறைவு பெற்றவர்கள், அதாவது செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறதே இல்லையா. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். நாமும் நம்மளை உருவாக்கியவர்கள் அல்ல, நாம் அனைவரும் ஆண்டவரின் மகன்கள் மற்றும் மகள்கள் அப்படிங்கிற ஆழமான உண்மையை அந்த சிறு பிள்ளைகள் தான் நமக்கு நினைவூட்டுறாங்க. இதுதான் உண்மையான மனத்தாழ்மை. இதை இப்போ இருக்கிற நவீன உலகத்தோட சிந்தனையோட ஒப்பிட்டு பார்க்கிறது ரொம்ப அவசியமா படுது எனக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இன்றைய சமூகம் நமக்கு கற்பிக்கிற பாடமே வேற. நீ யாரையும் சார்ந்திருக்காத, உன் வாழ்க்கைக்கு நீயே முழு பொறுப்பு, உன்னோட பலம் மட்டுமே உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. ஆமா, இந்த ஹசில் கல்ச்சர், எக்ஸ்ட்ரீம் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறத தான் இன்னைக்கு ரொம்ப கொண்டாடுறாங்க. எக்ஸாக்ட்லி. யாரையாவது சார்ந்திருப்பது ஒரு பலவீனம்னு, உதவி கேட்பது ஒரு அவமானம்னு இன்றைய உலகம் கருதுது. இதுதான் பாத்தீங்கன்னா இன்றைய மனிதன் சந்திக்கிற மிகப்பெரிய உளவியல் சவால். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க. நம்ம வேலை, நம்ம பணம், நம்ம திறமை, இது மட்டுமே நமக்கு முழுமையான பாதுகாப்பை தந்துரும்னு நம்ம அடிக்கடி நம்புறோம். ஆனா அது உண்மையிலேயே ஒரு மாயதானே? கண்டிப்பா ஒரு மாயதான். எனக்கு எல்லாம் தெரியும், என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறது தப்பு. இந்த மாயையிலிருந்து விடுபட்டு நம்ம பலவீனங்களை ஏத்துக்கிட்டு ஆண்டவரை சார்ந்து வாழ்றதே உண்மையான பலம். இததான் இயேசு அந்த சிறு பிள்ளையோட வழியா நமக்கு கத்து தர்றாரு. ஆமா, சிறு பிள்ளைய போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் அப்படின்னு அவர் சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட சுய கௌரவத்தை விட்டுட்டு ஆண்டவரோட கரங்கள்ல உங்களை முழுமையா ஒப்பு கொடுங்க அப்படிங்கறது தான். நாம அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை போல பலவீனமானவங்களாவும் சில நேரங்கள்ல ரொம்ப ஈஸியா வழி தவறி போறவங்களாவும் இருக்கிறதாலதான் விண்ணக தந்தை நம்மள தேடி வர பொறுப்பை தாமே எடுத்துக்கிறாரு. லாப நஷ்ட கணக்க பார்க்காம அன்பின் மிகுதியால உந்தப்பட்டு தேடி செல்லும் அந்த தெய்வீக பரிவுதான் மனித அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். இப்போ உங்களை போலவும் என்ன போலவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் சில நேரங்கள்ல நினைக்கிறது உண்டு, நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இந்த பிரபஞ்சத்துல நான் ஒரு சின்ன புள்ளி தானே, என் கஷ்டங்களை ஆண்டவர் கவனிக்க போறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த ஏக்கம் இருக்கும். ஆனா இந்த நற்செய்தி நமக்கு தர்ற மிகப்பெரிய நம்பிக்கை என்னவென்றால், இந்த உலகத்துல உங்களை யாரும் மதிக்கலன்னு நீங்க நினைச்சாலும், அல்லது நீங்க நெறி தவறி ரொம்ப தூரம் போயிட்டதா நீங்க நினைச்சாலும், ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு தேடி வருவார். ஆமா, அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த தேடலோட உச்சகட்டமா தான் அவர் தனது ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவையே நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதனாலதான் அந்த நற்செய்தி வாசகத்தோட முடிவுல அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவரு கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் அப்படின்னு இயேசு ரொம்ப உறுதியா சொல்றாரு. இதுல இருந்து ஆண்டவரோட மனசு நமக்கு நல்லா புரியுது. இருக்கும் முதல் வாசகத்துக்கும் உள்ள தொடர்பை பாருங்களேன். எசேக்கியலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுருள்ல கேடுகளும் புலம்பல்களும் இருந்தாலும் அதை கொடுத்தது இந்த நல்லாயன் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா அந்த சுருள் தேன் போல இனிக்கும். ஆமா, ஏன்னா அவர் நம்மள அழிக்கணும்னு எதையும் செய்யல. கரெக்ட். அவர் நம்மளை திருத்துவது நம்மளை அழிப்பதற்காக அல்ல, காணாமல் போன நம்மளை தேடி கண்டுபிடிச்சு தன் தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டு நிலைவாழ்வுக்கு, அதாவது விண்ணகத்திற்கு அழைச்சிட்டு செல்வதற்காகத்தான். நம்ம தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது அது நமக்கு கசப்பா தெரிஞ்சாலும் அவர் நம்மளை தண்டிப்பதற்காக அதை கூறவில்லை, மாறாக நம்மளை பாதுகாப்பதற்காகவே கூறுகிறார் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும். அதுக்காகத்தான் சிறு பிள்ளையை போன்ற ஒரு திறந்த மனதும் மனத்தாழ்மையும் நமக்கு தேவைப்படுது. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன் உங்களை பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை கேட்க நாங்க விரும்புறோம். இன்றைய உலகத்துல பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு எந்த செய்தி கசப்பா தெரியுது? உங்களோட அந்த சுருள் எது? சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை உங்களோட தவறுகளை உங்களின் நலன் விரும்புற யாராவது சுட்டி காட்டி கொண்டிருக்கலாம். அல்லது ஆண்டவரோட வார்த்தைகள் உங்களை ஒரு கடினமான ஆனா நேர்மையான பாதையில நடக்க சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தைகள் உங்களோட தற்பெருமையை காயப்படுத்துவது போல தோணலாம். ஆனா ஒருவேளை ஆண்டவர் உங்களை திருத்த நினைக்கிற அந்த கடினமான வார்த்தைகளை ஒரு சிறு பிள்ளையின் மனத்தாழ்மையோடு நீங்க இன்னைக்கு ஏத்துக்கிட்டா உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய விடுதலையையும் தேனை போன்ற இனிமையையும் நீங்க ருசிக்க கூடும் அல்லவா? கண்டிப்பா. அத முரண்டு பிடிக்காம ஏத்துக்கிற பக்குவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதை இன்றைய நாள் முழுவதும் சிந்திச்சு பாருங்க. அந்த முழுமையான ஏற்றுக்கொள்ளலை நோக்கி பயணிக்க நாம எல்லாரும் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். கண்டிப்பா. அன்பான ஆண்டவரே, எசேக்கியேல போல நாங்களும் உமது வார்த்தையை எங்கள் ஆன்மாவில் முழுமையா ஏற்றுக்கொள்ளவும், அது கடினமானதா இருந்தாலும் எங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறதா இருந்தாலும் உமது திருவுளத்திற்கு பணிந்து நடக்கவும் எங்களுக்கு அருள்தாரும். யதார்த்தத்தை மறுதலிக்கும் கலகக்காரர்களா இல்லாம முழுமையா உம்மில் சரணடையும் பிள்ளைகளா எங்களை மாற்றும். ஆமாம் ஆண்டவரே.
அதன் வழியாக கிடைக்கும் உமது விடுதலையையும் தேன் போன்ற அந்த அமைதியையும் நாங்க சுவைக்கவும் அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து நற்செய்தியின் உண்மையான சாட்சிகளா வாழவும் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்ட்லயோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்லயோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். எங்களோட 24 மணி நேர ஜெப உதவிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கோங்கன்னு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சிருகின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளல். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளே. ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை வாவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை.
நாவுக்கு எத்துணை இனிமாய் நான் வருவேன். உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமாய் நான் வருவேன். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.